வெல்கம் டு சிம்பிள் சமையல். இந்த வீடியோவில் பல மருத்துவ குணம் கொண்ட காடையை சிம்பிளாகவும் சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆஸ்துமா, இரத்த சோகை, உடல் வலி, உடல் மெலிந்து இருக்கிறவங்க, நாள்பட்ட நோயிலிருந்து மீண்டு வந்தவங்களுக்கு உடல்நிலை தேரவும் உடல் பலம் பெறவும் காடை ஒரு அற்புதமான மருந்து. ஒரு கடாயில் சிக்கன் 65 மசாலா 2 பேக்கெட் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நாங்கள் 10 காடையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மசாலாவோடு போட்டுக்கலாம். மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக 2 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ காடையை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா உள்ளே வெளியேன்னு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அதில் விதை இருந்தால் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வரணும். இப்போ மிக்ஸ் பண்ண காடையை எடுத்து ஒரு தட்டில் தனித்தனியாக வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. மசாலாவும் நல்லா ஒட்டியிருக்கு. ஃபிஃப்டீன் மினிட்ஸு காடை நல்லா மசாலாவோட ஊறட்டும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு காடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். காடையில் எலும்பு வரைக்கும் நல்லா வேகணும், அதனால் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடாயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா அப்படின்ட்டு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. ஃப்ரை பண்ண பிறகு இந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன் டைம் இந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணிக்கலாம். சுவையான காடை ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.